சார் வணக்கம் சார். இப்போ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த பகுதி ஓகேங்களா? இதில் இந்த 4த் டாபிக் பாருங்க. தமிழ் கடித இலக்கியம் நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மூவா, பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள். சார் கடித இலக்கியத்திலேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும் சார். இந்த 2024 குரூப் 2 2ஏவில் 2 கொஸ்டின், அதுவும் 10th ஓல்டு புக்லேருந்து அண்ணாவின் கடிதத்திலேருந்து 2 கொஸ்டின். அந்த பொங்கல் புதுநாள் பற்றி பேசியிருப்பார் அந்த கடித இலக்கியத்தில். அதை பற்றி 2 கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டடாக கேட்டாங்க ஓகேங்களா? அது 10th ஓல்டு புக்கில் இருந்து. இதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 2 2022 நடந்துச்சு 2A ஓகேங்களா? அதில் மூவா பற்றி, அதாவது தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து இந்த மூவா கொஸ்டின் பற்றி கடித இலக்கியம் வந்திருந்தது ஓகேங்களா? அதனால் கடித இலக்கியத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும் சார். அதனால் நம்ம கடித இலக்கியம் கண்டிப்பாக படிச்சாகணும் சார். கடித இலக்கியம் எங்கே சார் படித்தாகணும்னா ஓல்டு புக்கு தான் சார். 6th ஓல்டு புக்கில் நேரு வந்து அவங்க மகள் இந்திராவுக்கு எழுதியிருப்பார் சார். 7th காந்தி வந்து கொஞ்சம் எழுதியிருப்பார் ஓகேங்களா? 8th இருக்காது. 9th வந்துட்டு மூவா தமிழ் மொழியை பற்றி பேசியிருப்பார். 10th அண்ணா பொங்கலை பற்றி பேசியிருப்பார் ஓகேங்களா? இவ்வளோ தான் சார். 4 புக்கு தான் சார் ஓகேங்களா? 8th மட்டும் இல்லை. இந்த 4 புக்கில் 4 கடிதம் இருக்குது. இந்த 4 பேருமே அப்படியே இருக்காங்க. நேரு, காந்தி, மூவா, அண்ணா ஓகேங்களா? இந்த நாட்குறிப்பு வந்து 11th நியூ புக்கில் இருக்குது சார். இந்த நாட்குறிப்பு நம்ம குரூப் 2வில் கேட்குறாங்க சார். இப்போ அந்த ஆனந்தரங்க நாட்குறிப்புன்னு ஒன்று இருக்குது 11th புக்கில். அது வந்து கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நாட்குறிப்பு நம்ம தனியாக அங்கே பார்த்துக்குவோம். இப்போ கடித இலக்கியத்தில் மட்டும் பார்ப்போம். நாட்குறிப்பு தனியாகவே 11th புக் அப்புறமா நடத்துகிறேன் நான். இப்போதைக்கு இந்த கடித இலக்கியம் மட்டும் அந்த ஓல்டு புக்கிலேருந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா 11th நியூ புக் அந்த நாட்குறிப்பு. ஸோ அதனால் இந்த ஓல்டு புக் மட்டும் இந்த கடித இலக்கியத்தை எடுத்துக்கலாம். கடித இலக்கியம் எந்த நியூ புக்லேயும் கிடையாது சார். ஓல்டு புக் மட்டும் தான். இப்போ ஃப்ரீ டைம் இருக்குது ஓகேங்களா? ஃப்ரீ டைம் கால் ஃபார் எதுவும் இல்லை ஓகேங்களா? ஆஸ்பிரண்ட்டுக்கு எதுவுமே ஃப்ரீ டைம் கிடையாது. ஏன்னா எப்பயுமே பிஸி ஷெடியூல் தான், படிச்சுட்டு தான் இருக்கணும். இப்போ கால் ஃபார் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கொஞ்சம் ஈஸியாக அப்படியே இது பண்ணி டாலரேட் பண்ணிட்டு போகக்கூடாது ஓகேங்களா? எப்பயும் போல் ஒரு ஷெடியூலை போட்டு நம்ம பாட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும் சார் ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த ஃபீல்டு அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, வெற்றி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் தவிர மற்றபடி வெற்றி கிடைக்காம போகவே போகாது. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதில் இறங்கினவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணாமல் போக முடியாது. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி தான் போக முடியும். அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் சார். இப்போ கால் ஃபார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் லேசியாக இருந்துடக்கூடாது ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எஃபோர்ட் போடணும் சார். அப்போ தான் சார் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி டைமில் எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் ஓகேங்களா? நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஓகே இதில் இவ்வளோ கொஷின் கேட்குறாங்க, இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப்ஸ் பார்த்துக்கோங்க சார். யூடியூப்ல கூட நான் கரெக்டாக சிலபஸ் வைஸ் நான் போடுறேன் சார் ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ் வைஸ் போடுறேன். அடுத்தது இப்போ எக்கனாமிக்ஸ்க்கு பாலிட்டிக்கெலாம் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க சார். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஆல்ரெடி அவங்க எல்லாமே குரூப் 2வில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க சார் ஓகேங்களா? ஒருத்தர் காலேஜ் எஜுகேஷனில் ஒர்க் பண்ணுறாரு, ஒருத்தர் ரெவன்யூவில் இருக்கார் சார் ஓகேங்களா? இவங்களை வச்சு தான் நான் அடுத்தது பாலிட்டி வந்து ரெவன்யூவில் இருக்குது சார். அவர் எடுப்பார் விஓவா. காலேஜ் எஜுகேஷனில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கார் சார். இப்போ அசிஸ்டண்ட்டாக இருக்கார் குரூப் 2ஏவில். இப்போ குரூப் 1 அவர் பாஸ் பண்ணியிருக்காரு சார். அதாவது மெயின்ஸ் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு. அதனால் என்னால் இப்போதைக்கு கிளாஸ் போட முடியல சார் ஓகேங்களா? அவர் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் எடுப்பார் அந்த காலேஜ் எஜுகேஷன் சார் ஓகேங்களா? எல்லாம் நாங்கள்லாம் ஒரு இடத்துல கீழே உட்காந்து ஒரு இதில் உட்காந்து எல்லாம் லைப்ரரியில் இந்த மாதிரி படித்தவங்க தான் சார் ஓகேங்க. நாங்கள் தான் அந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்குறோம் ஓகேங்களா? ஸோ இப்போ என்னாலையுமே போட முடியல வீடியோ கண்டினியூஸாக. இப்போ கொஞ்சம் நானும் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் சார். அதனால தான் கண்டினியூ வீடியோ போட முடியல. சரி இப்போதைக்கு நான் தமிழ் மட்டும் போடலாம். ஏன்னா தமிழ் டேரெக்டாக எடுத்து எங்கேன்னு போட முடியும். இப்போ ஜிஎஸ் அந்தளவுக்கு போட முடியாது சார் என்னால். ஏன்னா ஜிஎஸ் அவங்க கரெக்டாக எடுப்பாங்க. என்னால் எல்லாத்தையுமே போட முடியாது. ஜிஎஸ் நானும் பார்க்க முடியாது. ஏன்னா நானும் ஒர்க் போயிட்டு அண்ட் தென் நானும் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சைடில் இதை கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து போடுறேன் சார். அவ்வளோதான் ஓகேங்களா? இன்னும் ஒரு 2 வீக்ஸ் அல்லது 3 வீக்ஸ் இல்லை 2 மந்த் கூட ஆகிடும் சார். 2 மந்த் மெயின்ஸ்க்குன்னா அவங்க கொஞ்சம் சிவியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க மெயின்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜிஎஸும் சைட் பை சைட் நான் எடுத்துருவேன் சார் ஓகேங்களா? பாலிட்டியும் அவரும் எக்கனாமிக்ஸ் இவரும் எடுத்துடலாம். மேக்ஸுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி கேட்டிருக்கேன் சார் ஓகேங்களா? அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக மேக்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா? வீட்டில் இருக்கிற இந்த ஹவுஸ் ஒய்ஃபு ப்ளஸ் இந்த இன்ஸ்டியூட் போக முடியாதவங்க ஓகேங்களா? அவங்களாம் கண்டிப்பாக யூடியூப் சேனல் பாருங்கள் சார். நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணணும் சார். கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரி சார் சொல்லிட்டாரு, அவர் வாய்ஸ் கேட்டோம் அவ்வளோதான் அச்சீவ் பண்ணிடலாம் அந்த ஒரு பிரிக்ஸ் இருக்கும் சார். ஆனால் அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக டைம் ஷெடியூல் பண்ணி தமிழ் கொஞ்சம் கொண்டு போங்க, ஜிஎஸ் கொஞ்சம் கொண்டு போங்க, லிட்டில் பார்ட் ஆஃப் கொஞ்சம் மேக்ஸ் கொண்டு போங்க ஓகேங்களா? இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இல்லை குரூப் 2A பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ப்ரிலிமினரிக்குள்ளே வரணும், அந்த ரேஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழும் மேக்ஸும் நல்லா பண்ணிட்டாவே கொஞ்சம் எஸ்எல்எஸ் ரேஸ்க்குள்ளே வந்துடலாம் சார். தமிழில் 95க்கு மேலே போட்டு தான் சார் ஆகணும். வேறு இல்லை எல்லோரும் 90 90லாம் என்றைக்குமே பத்தாது சார். 95க்கு மேலே நீங்கள் தமிழில் போட்டே ஆகணும். மேக்ஸில் 20+ போட்டே ஆகணும் சார் ஓகேங்களா? இது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போயிடலாம். இப்போ இருக்கிற டைம்லேருந்து நீங்கள் படிச்சிங்கனாலே ஈஸியாக தமிழில் போட முடியும் சார் ஓகேங்களா? தமிழில் இப்போ சிறப்பு தமிழும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட் எவர் இப்போ சிறப்பு தமிழும் அவன் போகட்டும் ஓகேங்களா? டிகிரி லெவல் வரைக்கும் அவன் போகாத வரைக்கும் சந்தோஷம் ஓகேங்களா? இப்போ கூட தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் பார்ஷியாலிட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்தலத்தில் அதில் நிறைய பேர் மாணவர்கள் நம்ம சொன்னாங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லுச்சு, ஆஸ் பர் இந்த ரூல்ஸ் படி இந்த ஜியோ மென்ஷன் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. நான் இதன்படி
அந்த ஸ்டாண்டர்ட் லெவல் என்னவோ நாங்கள் அப்படி தான் நாங்கள் கொஷின் எடுத்துருக்குறோம் ஓகேங்களா. நான் இவங்களுக்கு எப்படி இவங்களுக்கு அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்சி தரம் தான் கேட்கணும். பட் ஆனால் எஸ்எல்சி தரம் அவங்க கேட்கல. 12th புக்கு போனாங்க. ஓகே, கேட்டால் 12th புக்கு போயிட்டீங்க, நியூ புக்கு இருக்குது. ஓகே, ஆனால் சிறப்பு தமிழ்லாம் போகிறீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகம் தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறோம், ஏன்னா இப்போ நீங்களே ஒரு கொஷின் எடுத்திங்கன்னா கூட சார் என்ன சார் பண்ணுவீங்கன்னா 100க்கு 100 எடுக்கக்கூடாது தான் எடுப்பீங்க. நீங்களும் இந்த ஃபீல்டு இருக்கிறீங்க, நீங்கள் அப்படியே சொல்லுவீங்க, இல்லை சார் நாங்களாம் அப்படி இல்லை சார். நீங்களே ஒரு ஃபேக்கல்ட்டியாக போய் நீங்களே ஒரு கொஷின் எடுங்க அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தாலும், இங்கே இப்போ என் வீடியோ பார்க்குற எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே சொல்கிறேன், நீங்களே கொஷின் எடுக்க சொல்லி கொடுத்தாலும் மாணவனை எப்படி தப்பு பண்ண வைக்கலாம், அவனை எப்படி சென்டம் போட விடாமல், இல்லை அவனை எப்படி 90க்குள்ளேயே உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்களும் கொஷின் ஃப்ரேம் பண்ணுவீங்க. ஓகே, அப்படி பார்க்கல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிலபஸ்க்குள்ளே இங்கெல்லாம் எடுத்துகிட்டு சிலபஸ் விட்டு எங்கே வெளியே போகுது பார்க்குறாங்க. சிறப்பு தமிழ்னு ஒன்று இருக்குது, ஓகே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. இப்போ நம்ம மாதிரி யூடியூப்பில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டியூட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஓகே அப்போ சிறப்பு தமிழ் போகிறாங்க, கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறோம், அவள் சிறப்பு தமிழ் போகிறாங்க, அதையும் நம்ம கிளாஸ் எடுத்துருவோம், அதையும் எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. இந்த வாட்டி சிறப்பு தமிழும் நம்ம எடுத்து கொடுத்துட்டு நானும் வீடியோ போடுச்சு. பாஞ்சாலி சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா 11th ஓல்டு சிறப்பு தமிழ் இருக்குது, அதையும் எடுத்து நான் கம்பைல் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, என் வீடியோ பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 95 மேலே தமிழில் கண்டிப்பாக ஃபோட்டோ ஆகணும். ஓகேங்களா, அதுதான் எனக்கு தேவை. அதனால் இந்த ஒரு டைம் கண்டிப்பாக சிறப்பு தமிழ் கொஷின் போகும். ஆனால் இந்த ஒரு இப்போ இனி வர எக்ஸாமில் சிறப்பு தமிழ் கண்டிப்பாக கொஷின் போயிட்டு அதுக்கு அடுத்தது என்ன நடக்குன்னு தெரியல. ஏன்னா சிறப்பு தமிழ் எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாருமே 95 98 இந்த மாதிரி போட ஆரம்பிச்சுட்டு அவன் சிறப்பு தமிழ் தாண்டி எங்கே கொஷின் போவான்னு தெரியல. பட் அதனாலே முடிஞ்ச அளவுக்கு சிறப்பு தமிழும் நான் எடுத்துட்றேன். சிறப்பு தமிழும் படிங்க சார். ஓகேங்களா, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கரெக்டாக படிங்க. சரி ஓகே, ரொம்ப நேரம் பேச வேணாம். ஏன்னா நான் வேறு இன்ஸ்டியூட் கிளாஸ் எடுக்க போனாலும் இப்படி கொஞ்சம் ஏன்னா ஸ்டூடெண்ட் எடுத்தோடனே சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக மாட்டோம் சார். கொஞ்சம் நேரம் இப்படி எக்ஸ்ட்ரா பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போவேன். அதே தான் நான் இங்கேயும் பண்ணுறேன். ஆன்லைனாலே அதே தான், என் ஃபேஸ் தெரியலாலையும் இதை தான் நானும் செய்கிறேன். ஸோ அதில் எடுத்த உடனே சப்ஜெக்ட்டு போய் எடுத்து டேட்டா கார்டு தெளிக்கும் அவ்வளோதான் எடுங்க அப்படின்லாம் இல்லை சார். கொஞ்சம் பசங்களுக்கு இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் அடுத்து நான் சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே போவேன். நான் 2-3 இன்ஸ்டியூட் கிளாஸ் எடுக்கிறேன், நான் இப்படி தான் சார் அங்கேயும் கொண்டு போகிறேன். ஓகேங்களா, அதனால் அப்படி கொண்டு போகிறேன். சரி ஓகே சார், வாங்க நம்ம போகலாம். சார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஓகே தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டுகளும் பகுதி ஈல இந்த 4வது டாபிக் பாருங்கள், தமிழ் கடித இலக்கியம். இந்த நாட்குறிப்பு தான் 11th நியூ புக் சொன்னேன். ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மூவா, அண்ணா. ஓகேங்களா, இவங்களை பற்றி கடித இலக்கியம் தான் சார் கேட்குறாங்க. இப்போ கடித இலக்கியம் இல்லாத கொஷினே கிடையாது. பார்ட் இது 3ல் 4வது பாயிண்ட்டில். ஓகேங்களா, கண்டிப்பாக முக்கியம், படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, பாருங்கள். இப்போ நான் எந்தெந்த பாயிண்ட் மட்டும் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினை நான் சொல்லிடுறேன். இப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, நான் சொல்கிறத விட நீங்களும் படிக்கக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, தமிழில் ஜிஎஸ் வாட்டவர் எதுவாக இருந்தாலும் ஜிஎஸ்ஸுக்கோ பாலிட்டி ஐஎன்எம் எதுக்கு எந்த பக்கம் போனாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஏன் இது இப்படி கொஷினாக கேட்க மாட்டானா அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் படிங்க சார். ஓகேங்களா, அப்படி தான். இது ஏன் பொருந்தாத இணையில் வைக்க மாட்டானா, ஒரு டேபிளர் காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது 4ல் இது ஏன் பொருந்தாத இணை வைக்க மாட்டான், இப்படி வைக்கலாமில்ல அப்படி. அதாவது நீங்களும் ஒரு டிஎன்பிசியோட கொஷின் எடுக்கிற மெம்பராக மாறி படிங்க. ஓகேங்களா, அப்படி படிச்சிங்கன்னா மட்டும்தான் இப்படிலாம் கேட்கலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஈஸியாக கிராக் பண்ண முடியும் சார். ஓகே, நீங்கள் அப்படி திங்க் பண்ணி படிங்க. புக்கில் இருக்கிறது அப்படியே வாட்டு மக்கப் பண்ண வேணாம். அந்த மக்கப்பை இப்படி பண்ணால் என்ன, இப்படி கேட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள் சார். ஓகேங்களா, அதே மாதிரி தான் நான் கிளாஸ் எடுக்கும்போது இப்படிலாம் கொஷின் வரும் இதில் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மாதிரி நான் உணவே மருந்து டாபிக் மூலிகைகள் அப்படின்ற டாபிக் எடுத்துருக்கிறேன். அது எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுவான் சார், இப்படி தான் இதில் எடுத்து ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா நாங்கள் டிஎன்பிசி அனலைஸ் பண்ணுறோம் சார், இப்படி தான் நீங்கள் எடுத்தாகணும் இதில் பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா, புதுசாக எதனா எடுக்கணும்னா இனி வரும் நம்ம அந்த பேட்ச் வரமாட்டோம்னு நினைக்கிறேன். இனி வரும் அடுத்த பேட்சில் எதனா மாற்றினா ஓகே இப்படி மாத்திரம் போல் அப்படின்னு நம்ம தெரியும். ஆனால் இத்தனை வருஷம் வரைக்கும் காலங்காலமாக தமிழில் 100 கொஷின் தான் இப்படி தான் பேட்டர்ன் அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இதை தாண்டி இல்லை. இப்போ என்ன சிறப்பு தமிழில் ஒரு பேட்டர்ன் வந்துருச்சு, அதனால் அதுக்கு போகிறான். ஓகே, அதையும் நம்ம சொல்லியாச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, ஆனால் கொஷின் இப்படி தான் ஃப்ரேம் பண்ணுவான் தமிழை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஜிஎஸ் மாதிரி ரொம்ப நம்மளை டஃப் பண்ண மாட்டான், தமிழ் இப்படி தான் கொஷின் போகும்னு சொல்லியாச்சு. ஸோ நீங்களும் படிக்கக்குள்ளே இப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்னு நினச்சிக்கோங்க சார். ஓகே சரி, வாங்க இப்போ போகலாம். ஓகேங்களா சார், தப்பாக நினச்சிக்க வேணாம். கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன இவ்வளோ நேரம் இவ்வளோ இன்ட்ராக்ஷன் கூட ரொம்ப அறுப்பு போகிறார் அப்படின்னு நினச்சிருவேனா. நான் இந்த இன்ஸ்டியூட் கிளாஸ் எடுத்து போயிட்டு தான் இருக்கிறேன். அங்கே போனாலுமே நான் இப்படி தான் பண்ணிட்டுருவேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்த உடனே நீங்களே என்னோடய வீடியோ பார்க்குறவங்க யாரும் ப்ரெஷராக இருந்தால் ஓகே, அது ஆல்ரெடி ஃபீல்டு இருக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் உங்களுக்கும் தெரியும். நீங்களும் எல்லோரும் எம்எஸ் பிஎட் எல்லாம் நிறைய கிராஜுவேட் தான் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற மென்டாலிட்டி ஒரு ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது அவர் எப்படி கொண்டு போகணுன்றது உங்களுக்கும் தெரியும். நான் வந்துட்டு இப்போ யூடியூப்பில் நடத்தினா நான் வந்து பெரிய ஆள் அப்படின்லாம் கிடையாது இல்லைங்களா. நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட் தான். நீங்களும் நாளைக்கு வருங்கால அரசு அதிகாரியாக வரப்போகிறவங்க தான். ஓகேங்களா, நீங்களும் நாளைக்கு இடத்துல போய்ட்டு ஒரு இடத்துல இன்ஸ்டியூட் நடத்தணும், இப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நடத்துவீங்க இல்லைங்களா. ஸோ அதனால தான் சார் சொல்கிறேன். சரி ஓகே, வாங்க போகலாம். இப்போ சார் இது பாருங்கள், ஃபஸ்ட்டு அவர் சொன்னார் நேரு. ஓகேங்களா, நேரு எழுதின கடிதம்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸில் பார்த்தோம்ல சார். இப்போ ஃபஸ்ட்டு நேரு. ஓகேங்களா, நேரு
சார் இதில் ஒன்றும் இல்லை சார். நேரு வந்துட்டு ஜெயிலில் இருக்கார். அவங்க மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுதுறாரு சார். ஓகேங்களா. எதை பற்றி அதிகமாக எழுதுனா புத்தகங்களை பற்றி அதிகமாக எழுதுவார் சார் இந்த கடித இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. மெயின் கண்டென்ட்டை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டுனா ஈஸியாக இருக்கும் அடுத்தது. ஓகேங்களா. சரி வாங்க இப்போ உள்ள போகலாம். இப்போ இதில் முக்கியமானது மட்டும் சொல்லுங்கள். நம்ம நாடு இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் ஒருவர் ஜவஹர்லால் நேரு சொல்கிறாங்க. நாடு விடுதலை பெற்று முதன்மை அமைச்சராக இருந்தார். ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டராக இருந்தார்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை நமக்கு. ஓகேங்களா. அவருடைய அன்பு மகள் இந்திரா காந்தி. அவருடைய மகள் பேர் என்ன பேருன்னு கேட்பாங்க சார். இந்திரா காந்தி. ஓகேங்களா. அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க. இருந்தாலும் தெரிஞ்சுக்கும் தெரியனாலும் அவருடைய மகள் பேர் என்ன இந்திரா காந்தி. அவர் 1922ஆம் ஆண்டு முதல் 1964 ஆண்டாம் வரை 42 ஆண்டுகள் தம் மகளுக்கு எழுதினார். சார் இது கொஸ்டின் கேட்கலாம் சார். எப்படி கேட்குறேன்னா நேரு தம் மகளுக்கு எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினான்னு கேட்பாங்க. ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க சார். என்னுடைய வீடியோவை நீங்கள் வாய்ஸை கேட்டு நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு இந்த புக்கை பக்கம் வச்சிங்கனாலே போதும். இல்லை இந்த வீடியோ பார்த்தாலே போதும். கண்டிப்பாக உங்களால் அடிக்க முடியும். 2 வாட்டி வீடியோ பாருங்கள், 3 வாட்டி வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் சார். ஓகே. நான் அப்படி தான் கிளாஸ் கொண்டு போவேன். என் கிளாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இருந்தாலும் கரெக்டாக கொண்டு போயிடும் சார். ஓகேங்களா. பயப்படாமல் பாருங்கள். 1922ஆம் ஆண்டு முதல் 1964. அப்போ எந்த ஆண்டு டு எந்த ஆண்டு முதல் அவர் கடிதம் எழுதினார்னு கேட்கலாம் சார். ஒரு கொஷின். 2வது கொஷின் இதில் எப்படி கேட்பானா எத்தனை வருடம் எழுதினார்? 42 வருடம். இது 22 64 கழிச்சுன்னா 42 கிடச்சிரும். ஓகே. இல்லைனாலும் நீ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மேக்ஸ்லாம் வராது சார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 22 to 64 வரைக்கும் எழுதினார். 42 ஆண்டுகள் கடிதம் எழுதினார். ஓகேங்களா. கொஷின் ரைட்ஸ் பண்ணுவாங்க தான். ஓகே. நேரு வெளிநாட்டு சென்ற பொழுதெல்லாம் இந்தியாவில் இருந்தபோது மகள் கடிதம் எழுதினார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது அவர் கடிதம் எழுதுவதை நிறுத்தவே இல்லை. ஓகே. தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்தபோது அப்போ விஸ்வபாரதி கல்லூரி யாருன்னு கேட்பாங்க சார். ரவீந்திரநாத் தாகூர் அவர் தான் விஸ்வபாரதி கல்லூரி. ஓகேங்களா. அதில் யார் படித்ததுன்னு கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி படித்தாங்க. அந்த விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குதா? மேற்கு வங்கத்தில் இருக்குது சார். எங்கன்னா சாந்தி நிகேதன் இடத்துல. ஓகேங்களா. அப்போ விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா சாந்தி நிகேதன் இடத்துல மேற்கு வங்கத்தில் இருக்குது. விஸ்வபாரதி கல்லூரி யார் தொடங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா. முதல் நோபல் பரிசு வாங்கினால ஆசிய ஜோதின்றது 1913 அவர் நம்ம ரவீந்திரநாத் தாகூர். தெற்காசியாவின் இது மேற்கையும் கிழக்கு இன்றைக்கி தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இல்லைங்களா. அவருடைய கல்லூரி மேற்கு வங்கத்தில் சாந்தி நிகேதன் இருக்குது. ஓகேங்களா. சரிங்க. அடுத்து அல்மோரா மாவட்டம். அவர் நேரு சிறையில் இருந்தார் சார். என்ன மாவட்ட சிறை சார்? அல்மோரா மாவட்ட சிறை சார். எங்கன்னா உத்தராஞ்சல் அல்லது உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்மோரா மாவட்ட சிறை யூகே உத்தராஞ்சல் அல்லது உத்தரகாண்ட். ஓகேங்களா. அதில் இருந்தார். எப்போ? 1935 பிப்ரவரி 22. இந்த 1935 இந்திய அரசு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க நம்ம ஐஎன்எம்மில். ஓகேங்களா. ரொம்ப ஃபெமிலியரான இது இயர் 1935 இந்திய அரசு சட்டம். ஓகேங்களா. அது அப்போ 1935 பிப்ரவரி 22. அப்புறம் அவர் எந்த சிறையில் இருந்தார்? உத்தராஞ்சல் அது உத்தரகாண்ட் அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை இருந்தார். அது கேட்கலாம். எந்த சிறைச்சாலை? உத்தரகாண்டில் அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை இருந்தார். எப்போ இருந்தார்? 1935 பிப்ரவரி 22 அன்றைக்கி அவர் சிறையில் இருந்திருக்கார். ஓகேங்களா. சிறையில் இருக்கும்போது நான் நலமாக இருக்கிறேன். அவர் கடிதம் எழுதலாம் சார் அவங்க மகளுக்கு. ஏதாவது இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். கிருபாலினி உதவியுடன் படிக்க வேண்டிய படங்கள் நீ முடித்து விட்டாயா? கிருபாலினின்றவங்க யார்? அந்த விஸ்வபாரதி கல்லூரியில் வேலை செய்கிற ஒரு ஆசிரியர். ஓகேங்களா. இப்படிப்பட்ட பேராசிரியர் தனிப்பட்ட முறையில் சர்வது கலந்துவிடாது. வகுப்பில் உட்காந்து பாடம் கேட்பது இந்த அணுகுமுறை நல்லது. அதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி டீச்சர்கிட்ட போய்ட்டு தனியாக நம்ம எப்படி அப்போலாம் ஸ்கூலெல்லாம் போய் கேட்போங்க, ஸ்டாஃப் ரூம் போய் அந்த மாதிரி கேட்குறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும்போது அதுதான் நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நான் போய் வாதிட்டு கேட்டு படிச்சிருந்தேன் அப்படின்னா அவர் நேரு படித்தது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். ஓகேங்களா. வகுப்பில் நடக்கும் உரையாடல்கள் நாங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆசிரியர் தனியாக சந்தித்து தான் உரையாடுவோம். அந்த உரையாடல் எங்களுக்கு வளர்ச்சி நல்லா பயனுடையது நேரு சொல்லாது. அப்போ நேரு படித்த கல்லூரி எதுன்னு கேட்கலாம். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். ஓகேங்களா. அவ்வளோதான். நீ படிக்கும் சாந்தி நிகேதன் தான் மேற்கு வங்கத்தில் நடைமுறை இருக்கிறதா என்னன்னு தெரியவில்லை. இல்லாவிட்டால் ஆசிரியர்களை தனியாக சேர்ந்து உரையாடிக்கோ அப்படின்னு சொல்கிறார். நீ வாசிப்பதற்கு அவ்வப்போது புத்தகங்களை நான் அனுப்பலாமா என கேட்டிருந்தேன். நீயும் அனுப்ப சொல்லி எழுதியிருக்கிறாய். இப்போது எனக்கு திகைப்பு என்னவென்றால் உனக்கு எப்படிப்பட்ட புத்தகம் அனுப்புவது என்பது தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த டைலாக் முக்கியம் சார். புத்தகம் வாசிப்பதை கடமையாக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தும் கூடாது. சொன்னது யாருன்னு கேட்பாங்க சார். நேரு. ஓகேங்களா. புத்தக வாசிப்பை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது யாருன்னா நேரு. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சி தராது. சொன்னது யாருன்னா நேரு. அப்போ கேட்பாங்க புத்தக வாசிப்பை கடமையாக்கவும் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சி தராது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. நேரு. ஓகேங்களா. இந்த கடித இலக்கியம் ஃபுல்லாகவே நேரு அவங்க மகளுக்கு புத்தகத்தை பற்றி தான் அதிகமாக ரெஃபர் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நேரை பற்றி வருது சிலபஸ் டேட்டா நேரு இருக்காரு. நேரை பற்றி வந்தாவே நமக்கு 100 கொஷினில் ஒரு கொஷின் வருது கடித இலக்கியத்தில். நேரை பற்றி வந்தால் புக்கை பற்றி கொஷின் வந்துச்சுன்னா அதை நேரு தான். நீங்கள் வேறு எப்படி கேட்டாலும் புத்தகம் பற்றி வருதா நேர் தான் டிக் அடிக்கணும். நீங்கள் எந்த ஆப்ஷன் பண்ணி. ஓகேங்களா. மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களுக்கு மறந்து போனாலுமே அதுக்காக தான் சொல்கிறேன். மெயின் கருப்பூரில் ஃபஸ்ட்டே சொல்லிடுது. புத்தகத்தை பற்றி அதிகமாக பேசுவார் நேர் இந்த கடித இலக்கியத்தில். அப்போ நேர்னாவே புக்கு தான். கடித இலக்கியம் என்றைக்குமே மறக்காதீங்க தமிழ். ஓகேங்களா. இந்த அட்டம்ப்டில் அடுத்த அட்டம்ப்ட் இருந்தாலும் என்றைக்குமே நேர்னா புக்கு தான். அவ்வளோதான் முடிச்சுட்டு அவர் புத்தகத்தை பற்றி தான் பேசியிருப்பார். உங்களுக்கு மறந்து போனாலே நேரு கடித இலக்கியம்னா புத்தகத்தை பேசியிருப்பார். அப்போ புத்தகன்ற வார்த்தைனா வந்தால் கண்டிப்பாக டிக் அடிச்சுக்கோங்க. நேராக போட்டுருங்க. சரி வாங்க. புத்தகம் வாசி கடமையாக்குவதை கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசி மகிழ்ச்சி தராது என கூறியவர் யார்? நேரு. ஓகே. வெறுப்பை உண்டாகும். அது மட்டும் எந்த புத்தகத்தை வாசிக்க ஆசை வராது. ஓகேங்களா. முன்பு
எல்லாம் நம்முடைய பாடப்புத்தகம் தேர்வுகளுக்கு இப்படி வெறுப்பு உண்டாகும் விளைவித்து செய்தன. ஷேக்ஸ்பியர், மில்டன் முதலிய எவ்வளோ அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள். அப்போ ஷேக்ஸ்பியர், மில்டன் யார்? ஆங்கில படைப்பாளிகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தகம் பிடிக்கும். குழந்தையாக இருக்கும்போது ஒரு வகை புத்தகம் பிடிக்கும், இளைஞராக இருக்கும்போது ஒரு வகை புத்தகம் பிடிக்கும், வயதாக விருப்பம் மாறணும். உனக்கு என்ன புத்தகம் வாங்கி புத்தகம் வாசிக்க பிடிக்கும் என சொல். உனக்கு கவிதை வாசிக்க பிடிக்குமா, அல்லது வரலாறு, நாட்டு பொருளாதாரம் முதலிய புத்தகம் பிடிக்குமா? உன் ஈடுபாடு தேர்ந்தவன் என் புத்தகம் எந்த புத்தகம் வாசிக்கலாம் என்பது குறித்து உனக்கு எழுதுவேன். உன் மீது புத்தகங்களை திணிக்க நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிற நேரு அவங்க பொண்ணுக்கிட்ட கடிதத்தில் எழுதுறாரு இந்த மாதிரின்ட்டு. சில புத்தகங்களை பற்றி பொதுவாக பேசலாமே அப்படின்னு சொல்கிறாரு. பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை. அப்போ யாருடைய புத்தகங்கள் சுவையானவை நேரு சொல்கிறார் அப்படின்னா பிளேட்டோவின் புத்தகங்கள். அப்போ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பிளேட்டோ தான் ரொம்ப சுவையானதை போட்டு சாப்பிடுவாங்க. அப்போ பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை. அப்போ யாருடைய புத்தகங்கள் சுவையானவை என நேரு தன் மகள் இந்திராவுக்கு குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்கலாம். பிளேட்டோ, அதுக்கப்புறம் மேலே சொன்னாங்களே இவர் இன்னும் 2-3 பேர் வச்சுருவாங்க ஆப்ஷன், ஓகேங்களா? மில்டனு, ஷேக்ஸ்பியரு, இங்கே இருக்காங்க மில்டன், ஷேக்ஸ்பியரு, இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுட்டாலே மாட்டிக்கூடாது. அப்போ பிளேட்டில் தான் நம்ம சுவையாக போட்டு சாப்பிடணும் சார் சொன்னார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா அதான உண்மை, பிளேட்டு தான் சுவையானது. அப்போ பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை, ஓகேங்களா? அப்போ யாருடைய புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவைன்னு கேட்டாங்கன்னா பிளேட்டோவின் புத்தகங்கள் அப்படின்னா. கிரேக்க நாடகங்கள் நம்ம ஆர்வத்தை தூண்டுபவை, அவை சுருக்கமாகவும் இருக்கும், வாசிக்க எளிதாகவும் இருக்கும். நாடகங்களை பற்றி பேசுகிறோம், அது சரி. காளிதாசன் சாகுந்த நாடகத்தை வாசித்திருக்கே, அது வாசிக்க வேண்டிய நூல். ஆமாம், இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சார். அடுத்தது, காளிதாசரின் சாகுந்தல நாடகத்தை வாசித்திருக்காயா, ஓகேங்களா? அது வாசிக்க வேண்டிய நூல். அப்போ வாசிக்க வேண்டிய நூல் அப்படி நேர் எதை குறிப்பிடுனா காளிதாசருடைய சாகுந்தல நாடக நூல், ஓகேங்க? அப்போ சாகுந்தல நாடகம் வாசிக்க வேண்டிய நூல் எது? காளிதாசன் சாகுந்தலம். அப்போ நாடகத்தில் தான் பார்த்தீங்கன்னா வாசிப்பாங்க, ஓகேங்களா? அந்த மத்தளம், அந்த இசைக்கருவிகள்லாம் வாசிப்பாங்க. அப்போ சாகுந்தல நாடகத்தில் வாசிப்பாங்க. அப்போ வாசிக்க வேண்டிய நூல் எது? சாகுந்தல என்ற நாடகம். அது யார்? காளிதாசரோடது, ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ பிளேட்டில் எப்படி போடுவாங்க? சுவையானதை தான் போட்டு சாப்பிடுங்க. அப்போ சுவையை யாருடைய புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனை தூண்டும்? பிளேட்டோவின் புத்தகங்கள். அப்போ நாடகத்தில் இசைக்கருவிலாம் வாசிப்பாங்க. அப்போ வாசிக்க வேண்டியது எது? காளிதாசருடைய சாகுந்தல நாடகம், ஓகேங்களா? அப்படியே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ற ஆண்டு டால்ஸ்டாயின் போர் அமைதியும் என்ற நாவலை வாசிக்க போது சொன்னாங்க, வாசித்து விட்டாயா? உலகில் மிக சிறந்த நூல்கள் அதுவும் ஒன்று. இது ஒரு கேட்கலாம் சார். டால்ஸ்டாயுடைய போரும் அமைதியும் என்ற நூல் உலகின் மிக சிறந்த நூல்களில் ஒன்று. அப்போ நேரு எது உலகிலே மிக சிறந்த நூல்கள் ஒன்று என்று நேரு எதை குறிப்பிடுகிறார்னு கேட்கலாம். எது? டால்ஸ்டாயுடைய போரும் அமைதியும் நூல், ஓகேங்களா? அப்போ உலகில் மிக சிறந்த நூல்களில் ஒன்று எது? டால்ஸ்டாயோட போரும் அமைதியும், ஓகேங்களா? அப்போ உலகில் மிக சிறந்த நூல்கள் ஒன்று நேரு எதை குறிப்பிடுறாரு? டால்ஸ்டாயோட போரும் அமைதியும். அடுத்து பெர்னாட் ஷா இருக்கார். பெர்னாட் ஷாவின் பல நூல்களை வாசிக்கவில்லை, அவருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை. அப்போ யார் நூல்கள் வாசிக்க தகுந்தவை? பெர்னாட் ஷா நூல்கள், ஓகே? பெர்னாட் ஷா நூல்கள் வாசிக்க தகுந்தவை. அப்போ வாசிக்க வேண்டியவை யார்? வாசிக்க தகுந்தவை யார்? ஓகேங்களா சார்? தமிழில் லைன் பை லைன் கொஷின் படிச்சு தான் ஆகணும் சார். இப்படிலாம் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்பான். ஏன்னா எப்படி கேட்பான்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்படிலாம் கேட்பான்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி படிக்கணும்னு நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் வீடியோவில், ஓகேங்களா? அப்போ வாசிக்க வேண்டிய, ஏன்னா கடிதலுக்கு டேட்டா இருக்குது சார். இப்படி நம்மளை டேரெக்டாக இப்படி கேட்காம இப்படி வச்சுட்டான்னு வச்சுக்கோவேன், இப்படி பண்ணினா தான் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும், ஓகேங்களா? நான்லாம் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான ரீசன் எப்படின்னா இந்த மாதிரி லைன் இந்த டிஃப்ரென்ஸோடு வச்சு படிச்சிருக்கிறேன், ஓகேங்களா? அப்படி தான் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அங்கே போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. ஏவா இல்லை பியா? வாசிக்க வேண்டியவா, வாசிக்க தகுந்தவையா? எது வரும்? தகுந்தவையா, வேண்டியவை? இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு நம்ம அங்கே போய் யோசிக்கக்கூடாது சார். படிக்கக்குள்ளேயே லைனை கரெக்டாக வேணும். அப்போ வாசிக்க வேண்டியவை எது? சாகுந்தலம் நாடகம். வாசிக்க தகுந்தவை எது? பெர்னாட் ஷாவுடைய நூல்கள், ஓகேங்களா? வச்சுக்கோங்க. எனக்கு மிகவும் பிடித்தமானவர் பெர்னாட் ரசல்ஸ். அப்போ நேருக்கு மிகவும் பிடித்தமானவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெர்னாட் ரசல்ஸ், ஓகேங்களா? அவருடைய ஆங்கிலம் அருமையானது, அறிவார்ந்த எழுத்து அவருடையது. அப்போ யாருடைய ஆங்கிலம் அருமையானது அப்படின்னு கேட்குறாரு. யாருடைய ஆங்கிலம்? பெர்னாட் ரசல்ஸோட ஆங்கிலம் அருமையானது, ஓகேங்களா? நேருக்கு மிகவும் பிடித்தமான பெர்னாட் ரசல்ஸ், அவருடைய ஆங்கிலம் அருமையானது. அப்போ யாருடைய ஆங்கிலம் அருமையானது? பெர்னாட் ரசல்ஸோட ஆங்கிலம் அருமையானது, ஓகேங்களா? அவ்வளோதான் சார். இதெல்லாம் கொஸ்டினாக கேட்பாங்க. நாம் ஏன் புத்தகம் வாசித்தல் வேண்டும்? அறிவிப்பதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்காகவா? என பல காரணங்களை சொல்லலாம். அவை உண்மைதான். ஆனால் இதற்கும் மேலும் ஒரு காரணம் உண்டு. 1000 முகங்கள் கொண்டதான் வாழ்க்கை, அதை புரிந்து கொள்ள முறையாக புத்தகம் படிப்பு இன்றியமையாது. இது ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க சார். 1000 முகங்கள் கொண்டதுதான் வாழ்க்கை, அதை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தகம் படிப்பு இன்றியமையாது. புத்தக படிப்பு வேண்டியவை அப்படின்னு சொன்னது யாருன்னா நேரு. இந்த லைன் கேட்பாங்க. இதெல்லாம் ஃபெமிலரான லைன். 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதை புரிந்து கொள்ளவும் புத்தக படிப்பு இன்றியமையாதுன்னு சொன்னது யார்? நேரு, ஓகேங்களா? பெர்னாட் ரசல்ஸ் ஆங்கிலம் அருமையானது. யாருடைய நூல்கள் வாசிக்க வேண்டியவை? சாகுந்தலுடைய நாடகம். வாசிக்க தகுந்தவை யாருது? பெர்னாட் ஷாவுது, ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க.
தனியொரு மனிதன் பட்டறிவுக்குரியது. புத்தகங்கள் மனிதருக்கு ஏராளமான பட்டறிவு சிந்தனைகளை அடக்கி உள்ளன. அவற்றை வாசிக்கும்போது நாம் வாசிக்கும் சிறுமொழி வெளியிருக்கிறோம். மலை மீது ஏறி நின்று இதுவரை பார்க்க உலகத்தை காட்சிக்கும் உணர்வை பெறுகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான் சார். நேரு இதில் நான் சொன்ன ஹைலைட் பாயிண்ட்டு கண்டிப்பாக கொஷின் சார். இதெல்லாம் கொஷின் கேட்காம போகவே வாய்ப்பில்லை. இனி வரும் காலங்கள் கண்டிப்பாக இதில் ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க. இந்த 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கையெல்லாம் கேட்டாங்க. புத்தக வாசிப்பை கடமையாக கூட கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி வாசினா அது மகிழ்ச்சி தராதுன்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஷின். எத்தனை ஆண்டுகள் எழுதியிருக்காரு? 42 ஆண்டுகள். அதேமாதிரி நேரு தன் மகள் யாருக்கு எழுதியிருக்காரு? இந்திராவுக்கா மகளுக்கா யாருக்கான்னு கேட்பாங்க. மகளுக்கு எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டது. மறுபடியும் கேட்கணும்னா இப்படி தான் கேட்கணும். இல்லைனா நான் சொன்ன மாதிரி அந்த வாசிக்க தகுந்தவை இதெல்லாம் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த பாருங்கள், இந்த பாக்ஸு பொருத்துகளை வச்சாலே வச்சுருவாங்க. இல்லை பொருந்தாத இணைய எதை வச்சாலே வைக்கலாம். கேம்பிரிட்ஜ் அப்படின்றது யார்? நேரு படித்த காலேஜ் இல்லைங்களா? கேம்பிரிட்ஜ் நேரு படித்த காலேஜ் இங்கிலாந்தில் இருக்குது இந்த பல்கலைக்கழகம். ஓகே. ஷேக்ஸ்பியர்னு யார்? ஆங்கில நாடக ஆசிரியர். மில்டன் யார்? ஆங்கில கவிஞர். ஓகேங்களா? பிளேட்டோ யார்? கிரேக்க சிந்தனையாளர். சிந்தனைகள்லாம் பிளந்துக்கிட்டு வருதுன்னு நினச்சிக்கோங்க. பிளேட்டோ பிளந்துட்டு வருது, கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசன் யார்? வடமொழி நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய் யார்? அவர் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். அவர் தான் போரும் அமைதியான நூலுங்க உலகில் மிக சிறந்த நூல்களில் ஒன்றுன்னு சொன்னது யார்? நேரு. எந்த நூலை? டால்ஸ்டாயுடைய போரும் அமைதி. அவர் எந்த நாட்டு? ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்னார்ட் ஷா யார்? ஆங்கில நாடக ஆசிரியர். ஏற்கனவே ஒரு ஷேக்ஸ்பியரும் ஆங்கில நாடக ஆசிரியர் பார்த்துருப்போம். பெர்னார்ட் ஷா 2 பேரும் ஆங்கில நாடக ஆசிரியர். தமிழ் நாடகங்களுக்கு ஒரு பெர்னார்ட் ஷான்னு சொன்னது யார்? மூவா. ஓகேங்களா? தமிழ் நாடகங்களுக்கு ஒரு பெர்னார்ட் ஷானா யார்? அது மூவா. தமிழ் நாடகங்களுக்கு ஒரு பெர்னார்ட் ஷானா அண்ணா. ஓகேங்களா? தென்னகத்து பெர்னார்ட் ஷானாலையும் அண்ணா தான். தமிழ் நாடகங்களுக்கு ஒரு பெர்னார்ட் ஷானாலையும் அண்ணா தான். ஓகேங்களா? ஆங்கில நாடக ஆசிரியர் பெர்னார்ட் ஷானா. ஓகேங்களா? ஷேக்ஸ்பியரும் ஆங்கில நாடக ஆசிரியர் தான். பெர்னார்ட் ரசஸ் சிந்தனையாளர், கல்வியாளர். ஓகேங்களா? இவருடைய ஆங்கிலம் என்ன அருமையாக இருக்கும். நேருக்கு பிடித்தமானவர் பெர்னார்ட் ரசஸ். அல்மோரா சிறை உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது. அல்மோரா மாவட்டத்தில் இருக்குது. உத்தராஞ்சல் மாநிலத்தில் அல்மோரா மாவட்டம். உத்தராஞ்சல் அல்லது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தராஞ்சல் அல்லது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அல்மோரா மாவட்டத்தில் உத்தராஞ்சல் அல்லது உத்தரகாண்ட் அல்மோரா மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? அந்த கிருபாலினி அப்படின்னு சொன்ன மாதிரியே அவங்க யார்? அந்த காலேஜ் சொல்லிக் கொடுக்குற லெக்சரர். அவங்க விஸ்வபாரதி பணிபுரிந்து ஒரு பேராசிரியர். ஓகே. விஸ்வபாரதி எங்கே இருக்குது? மேற்கு வங்கத்தில் சாந்திநிகேதன் இருக்குது. அதோட ஃபவுண்டர் யார்? நம்ம ரவீந்திரநாத் தாகூர். கிழக்கையும் மேற்கையும் இணைந்த தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ரவீந்திரநாத் தாகூரோட ஓப்பன் பண்ண கல்லூரி தான் விஸ்வபாரதி. இதில் கிருபாலினி பணிபுரிந்தாங்க. அவ்வளோதான் சார். இவ்வளோ தான் சார் நேரோட கடித இலக்கியம். ஓகேங்களா? இவ்வளோ தான் சார் இன்னைக்கு கடித இலக்கியம். ஓகேங்களா? நேரை பற்றி. ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ பாருங்கள், நேரு பிடிக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம இவரை பார்க்கலாம். யார்? அடுத்தது காந்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அடுத்தது டேரெக்டாக காந்தி தான் இருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி. ஓகேங்களா? அவர் 7th புக்கில் இருக்கார். அடுத்த வீடியோவில் நம்ம காந்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரே வீடியோவில் ஃபுல்லாக போடலாம் தான் பார்த்தேன் சார். நான் ஒரே வீடியோ லென்த்தாக போட்டால் வச்சுக்க உங்களுக்கு போர் அடிச்சிடும். கடித இலக்கியமே ஒரு 1 hour வந்துடும் ஒரே வீடியோவை போட்டால். உங்களுக்கு ஒரே வீடியோ போடும்போது ரொம்ப கடுப்பாயிடும். அதே பார்ட்டாக போடும்போது ஓகே நேரு முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சாச்சு. இந்த வீடியோவும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். தூக்கி ஓரங்கட்டு இனி அந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அடுத்தது யார்? காந்தி பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? லென்த் வீடியோ போட்டால் கண்டிப்பாக போர் அடிச்சிடும், யாரும் பார்க்க மாட்டேங்க. அதனால தான் சார். இல்லைனா எனக்கு எடுக்கிறதில்ல. அடுத்தது உங்களுக்கு காந்தி எடுக்கிறேன். ஓகேங்களா? சார் நான் சொன்ன பாயிண்ட்லாம் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. இப்படிலாம் அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் 2-3 இன்ஸ்டியூட்டுக்கு இப்படி தான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? என்னோடய கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. 3 இன்ஸ்டியூட் நான் போயிருக்கேன் சார். 3 இன்ஸ்டியூட் போயிட்டுருக்கிறேன். இப்பயும் அதுதான் போயிட்டுருக்குது. இப்போ குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறேன். ஆல்ரெடி குரூப் 4ல் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த கேப்பில் தான் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ யூடியூப்பில் எனக்கு பெருசாக ஏர்ன் பண்ணணும் ஆசைலாம் எதுவும் இல்லை சார். எனக்கு ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இன்னும் நான் அந்தளவுக்குலாம் பெரிய ஃபேமிலியரான யூடியூபர்ஸ்லாம் எல்லாம் கிடையாது. எனக்கு ஏர்ன் பண்ணுற ஸ்டடி சேனல் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கே தெரியும், இந்த ஃபீல்டில் இருக்க ஆஸ்பிரண்ட்டுக்கு தெரியும். இது வந்து காமெடி சேனலோ ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இந்த மாதிரி கிடையாது. ஸ்டடி ஓரியன்டான சேனல். அப்படின்னும் போது சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக கம்மியாக தான் போகும். சப்ஸ்கிரைபர் போகுதோ இல்லையோ, வாட்சிங் ஹவர்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் மணி ஏர்ன் பண்ண முடியாது, அது தெரிஞ்சுது. எனக்கு மணி ஏர்ன் பண்ண அவசியம் இல்லை சார். நம்மளுடைய எது ஈஸியாக கொடுக்க முடியும்? இலவசமாக கல்வி. ஓகேங்களா? இந்த ஜியோ நெட்வொர்க் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஓகேங்க, எல்லாருக்கும் இலவசமாக கல்வியை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி கிராக் பண்ணேன், எப்படியெல்லாம் படித்தேன், எப்படி கிராக் பண்ணேன் அப்படின்ற ஐடியாலஜியில் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து நான் இப்படி போடுறேன் சார். ஓகேங்களா? என்னால் பயனடைங்க. கண்டிப்பாக எல்லோரும் வருங்க சார். ஓகேங்களா? இப்போ கால்ஃபர்லேருந்து யாரும் மனம் தளர வேணாம். கண்டிப்பாக நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு என்றைக்குனாலும் சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேங்களா? டிஎன்பிசி ரொம்ப கடல் மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடியோவிலே போட்டிருக்கேன். ஓகேங்களா? வந்துவிட்டோம், கால் வச்சுட்டோம், வெளியே போகவே முடியாது. அச்சீவ் பண்ணால் தான் நம்ம போக முடியும். அச்சீவ் பண்ணாமல் போனால் வச்சுக்கோ, இன்னும் 10 பேர் 10 விதமாக பேசுவோம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே பொருளாதார ரீதியாக கஷ்டம் இருக்கும். இல்லை ஹவுஸ் ஒய்ஃபு இருப்பீங்க, அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். ஓகேங்களா? எல்லாருமே கஷ்டத்தை தாங்கிட்டு படிங்க சார். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம காந்தி பார்ப்போம். தேங்க்யூ சார். படிங்க.